வணக்கம். அன்பார்ந்த அனுக்கிரகம் தமிழ் சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயம்.எஸ். சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் செவ்வாய் கிரகம் கடகராசியில் வர்றாரு. கடகராசியில் செவ்வாய் நீச வீடு. அதில் சனியினுடைய நட்சத்திரத்தில் வர்றது நமக்கு ஏப்ரல் 12ஆம் தேதி வர்றாரு. மே 12ஆம் தேதி வரைக்கும் அந்த 30 நாட்களில் செவ்வாயினுடைய பலன்கள் நமக்கு எப்படி இருக்குங்கிறத தொடர்ந்து 12 லக்னத்துக்கும் பார்க்கணும். கன்னி லக்னத்திற்கு பார்க்க போனா 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறாரு. சனி நட்சத்திரத்துல ஏப்ரல் 12ல மே 12 வரைக்கும் நம்ம இப்ப கணக்குல சனியோட தொடர்பு கொள்றாரு. சனி 7ஆம் வீட்டுல இருக்காரு இல்லையா, அவரும் சனி நட்சத்திரத்துல இருக்கிறனாலையும் சுக்கிரனும் சனி நட்சத்திரத்துல இருக்கிறனாலையும் சுக்கிரன் 26ஆம் தேதி ஏப்ரல் 26ஆம் தேதியிலிருந்து ஒரு 15 நாள் மே 12 வரைக்கும் இந்த காம்பினேஷன்ல வருவார். ஸோ இந்த நாட்கள்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது. சுக்கிரன், சனி, செவ்வாய். இப்போ செவ்வாய் நமக்கு நல்ல ஒரு எண்ணங்களை செயல் திறமைகளை அதிகப்படுத்துவோம். ஒரு சிலருக்கு பணம் தர மாதிரி வரும். இப்போ கன்னி லக்னத்திலேயே ஆரம்ப புள்ளியில பிறந்தவங்களுக்கு பணம் தர்ற கிரகம், வேலை தர்ற கிரகம். மற்றவர்களுக்கு உயிர் பற்றா வேலை செய்யும். நம்ம ஒரு பாசம், நேசம், அன்பு, எமோஷன் இதையெல்லாம் வேலை செய்யும். அப்படிப்பட்டவர் லாபஸ்தானத்துக்கு வர்றது நல்லதுதான். அப்படின்னாலும் அங்க சனிங்கிறவர் கொஞ்சம் அவருக்கு ஒரு நெருடலை கொடுக்குறாரு. ஏன்னா 2 பேரும் பகை கிரகங்கள். இப்ப நண்பர்கள்கிட்ட பழகிட்டு இருப்போம். ஆனா அந்த பழகிட்டு இருக்கிற நேரத்துல அது ஒரு வேறுபாடு கொடுக்குது. அதாவது இயற்கையான முகத்தை மறுத்து செயற்கையா ஒரு முகம் அப்ப வெளிப்படும். இந்த ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா தேவையில்லாத வார்த்தைகள், அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய ஆட்டிடியூடு, செயல்பாடுகள் வித்தியாசத்தை பார்க்க முடியுது அப்படின்ற ஒரு நெருடலை மட்டும் கொடுக்கும். அதே மாதிரிதான் கணவன் மனைவி உறவுகளையும், அதே மாதிரிதான் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட உறவுகளையும், பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட உறவுகளையும், ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளையும் பார்க்கணும். இப்ப நீங்க மூளை உழைப்பு செய்றீங்க, ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கா இருக்கீங்க, கன்சல்டிங் பண்றீங்க, ஐடி லைன்ல இருக்கீங்க, ஒரு திரைப்படம் சார்ந்த துறையில் இருக்கீங்க, அல்லது அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கீங்க, மீடியாவில் இருக்கீங்க, இதுகளுக்கு எல்லாமே இது பொருந்தும். இந்த உறவுகள் எப்படியோ அப்படி. இப்போ இதில் யாருக்கெல்லாம் செவ்வாய் 8ஆம் பாவு 12ஆம் பாவு உபநட்சத்திரமாக வந்திருக்கோ அவங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்களுக்கு இந்த டைமில் திசா புத்தி நடந்ததுன்னா, செவ்வாயினுடைய திசை புத்தி அந்தரம் சூட்சுமாக நடந்ததுன்னா இந்த பிரச்சனைகள் நடந்து தீரும். அப்போ அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மைன்யூட்டாக நடந்துக்கணும். நம்ம பட்டும் படாமல் போய்க்கணும். ரொம்ப அது இப்படித்தான் கிரகம் செய்யுது, ஒரு மாதம் பொறுப்போம் அப்படின்னு போயிடணும். ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டு அதுக்கு பதில் சொல்லிட்டு பிரச்சனை பெருசாக்கிடக்கூடாது. இதெல்லாம் வரும் அப்படின்னு தெரியுது அப்படின்னா அது வரும்போது ஃபேஸ் பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறைகளை கையாண்டுக்கிட்டோம்னா பாதிப்பு இல்லாத முறையில் நம்ம அதை கொண்டு போய்க்கலாம். பிரிவினை இல்லாதபடி கொண்டு போய்க்கலாம். பெரிய சண்டையா மாறாம கொண்டு போய்க்கலாம். அதுக்காகத்தான் இந்த பதிவு. இப்ப நமக்கு பணம் கையிருப்பு விஷயத்துக்கு நல்லா இருக்கு, ஒன்றும் தொந்தரவு இல்லை. கம்யூனிகேஷன் விஷயத்துக்கு நல்லா இருக்கு. ஐடி லைனு மற்றும் ஒரு இடம் மாறலான் இருக்கோம், ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணலான் இருக்கேன், ஒரு அக்ரிமெண்ட் போடலான் இருக்கேன், ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதை ரெடி பண்றேன், இதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. அதே மாதிரி நம்ம ஒரு வீடு கட்டுறோம். இப்போ இடம் வாங்கியாச்சு, வீடும் கட்டிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாசத்துல தேவையில்லாமல் சில பிரச்சனைகள் வரும். அதாவது ஒன்று விலங்கு சம்மந்தப்பட்டது, இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு சில விரும்பத்தகாத நிகழ்வுகள். இப்போ ஒரு வேலை பார்க்குறவங்க பிரச்சனை, அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ஸ் நடக்கிறது, இது மாதிரி அந்த இடத்துக்கு சம்மந்தப்பட்ட வகையில் சில டென்ஷனை கொடுக்குற மாதிரி நிகழ்வுகள் இருக்கும். அது காலதாமதமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். நம்மளுடைய தாயாருடைய ஹெல்த்லையும் பார்த்துக்கணும். நம்மளுடைய வீடு சம்மந்தப்பட்ட செலவுகள், தாயார் சம்மந்தப்பட்ட செலவுகள் பார்த்துக்கணும். இப்போ ஒரு மாணவராக இருக்கீங்க, நீங்கள் கல்வி கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் ஈடுபாடுகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். பட் இருந்தாலும் நமக்கு பெருசாக கல்வியில் பெருசாக பாதிச்சிடாது. பொருள் சார்ந்த விஷயத்துல தான் பாதிக்கும். இப்போ எந்திரம் வாங்குறோம், ஒரு உற்பத்தி பண்ணக்கூடிய எந்திரங்கள் வாங்குறோம், நம்ம தொழிலுக்கு தேவைப்படுது அப்படின்ட்டு. அந்த மாதிரி இப்போ வீட்டுக்கே ஒரு வீட்டுக்கு உபயோகமான பொருள்கள் வாங்குறோம், டிவி வாங்குறோம், வாஷிங் மிஷின் வாங்குறோம், ஃப்ரிட்ஜ் வாங்குறோம். இது சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்கணும். இந்த ஒரு மாசத்துல நமக்கு அதில் ஏதாவது ஒரு டெக்னிக்கல் மேட்ரு கொடுக்கும், ஒரு ரிப்பேர் ஒர்க்கு, ஒரு
அசௌகரியங்கள் அல்லது அந்த பொருளுக்கு உண்டான டேமேஜ், அந்த பொருளே வந்து ஒரு ஃபால்ட்டாக இருக்கிறது, இது மாதிரியெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த காலகட்டத்தை ஜம்ப் பண்ணி போயிடணும். இப்போ நான் சொல்கிற விஷயமெல்லாம் யாருக்கு செவ்வாய் திசை புத்தி அந்தரம் சூட்சமாக நடக்குதோ அவங்க அடாப்ட் பண்ணுங்க. எல்லாரும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி குழந்தைகள் சம்மந்தப்பட்டது நல்லா இருக்கும். அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய பொழுதுபோக்கு தன்மை எல்லாமே நல்லா இருக்கும். என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் குழந்தைகள், கணவன் மனைவி உறவு எல்லாமே மகிழ்ச்சியாக குதூகலமாக சில என்ஜாய்மெண்ட்ஸ் பண்ணக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நீங்கள் இந்த ஒரு மாதத்தில் அனுபவிப்பீங்க. வேலை சார்ந்த விஷயம் ஒரு ஹெல்ப் கிடைக்கும். நமக்கு ஒரு வேலையில் ஒரு பிரச்சனை அதை தீர்த்து வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும். அதே மாதிரி கடனுக்கு உண்டானது எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அது ஒரு லேட் ஆகுது, இன்னொரு இடத்துல கிடைச்சிது அப்படிங்கிற மாதிரி அது போயிடும். அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸில் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு யாருக்கெல்லாம் அந்த டைம் நடக்குதோ அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ப்ராப்பராக போய்கிட்டு இருக்கும். கணவன் மனைவி உறவு ரொம்ப சுபிட்சமாக இருக்கும், ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும். பூர்வீக சம்மந்தப்பட்ட, அப்பா சம்மந்தப்பட்ட, வெளிநாடு சம்மந்தப்பட்டது, நம்மளுடைய வெளிநாட்டு கல்வியோ அல்லது உள்நாட்டிலேயே பிஹெச்டி மாதிரியான உயர்கல்வியோ நல்லாயிருக்கும், வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும். ஆன்மீக சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். அதாவது டிரான்ஸ்போர்ட் நடத்துகிறவங்க, கன்சல்டிங் பிஸ்னஸ் நடத்துகிறவங்க, சில புதிய நபர்களை சந்திக்கிறதுக்கு போகலாம். சந்தித்து அதில் வந்து நமக்கு பாசிட்டிவாக உருவாக்கிக்கலாம். அதே மாதிரி தெய்வ வழிபாடுகள், உபாசனைகள் எடுக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து நல்லா பாசிட்டிவாக இருக்கும். தந்தை வழி உறவுகள், பெற்றோர் உறவுகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். பூர்வீக சம்பந்தப்பட்ட ஆதிக்கம் பலமாக இருக்கும். இப்போ அதே நம்ம சொந்த தொழில் செய்கிறோம் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும். அந்த தொழிலில் வந்து ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். தொழில்னால நமக்கு ஒரு மன திருப்தி இருக்கும். சரி, இந்த மாதம் நல்லா போச்சு, நல்லா இருந்தது அப்படின்னு மன திருப்தி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸும் அப்படி தான், மூத்த சகோதர சகோதரி வகையிலும் அப்படி தான். பெனிஃபிட்ஸ் வந்து நல்லாயிருக்கும், என்ஜாய்மெண்ட்ஸ் வந்து நல்லாயிருக்கும். சுப காரியங்களுக்கு நல்லா இருக்கும். திருமணத்துக்கு வரன் பார்க்கறது, ஒரு குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்டது, வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள், ஒரு பார்ட்டி, என்ஜாய்மெண்ட், இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் மூலதனம் பண்ண முடியுமா அப்படின்னா நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம், ஒரு காலகட்டத்தில் இதை பண்ணணும், இதில் இன்வெஸ்ட் பண்ணணும், அல்லது நம்ம தொழில் பண்ணுறதுலேயே ஷார்ட்டேஜாக இருக்குது, பண்ணலான்னு நினைப்போம். அது பண்ண முடியாது. உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு மூலதனத்துக்கு பிரச்சனை இருக்கும், ஷார்ட்டேஜ் இருக்கும். ஆனால் நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கோ, கமிஷன் தொழில் பண்ணுறவங்களுக்கோ, மூளை உழைப்பு பண்ணுறவங்களுக்கோ ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் இந்த காலகட்டம், இந்த ஒரு மாதம் என்பது நமக்கு கொஞ்சம் சின்ன சின்ன முரண்பாடுகள் செவ்வாய் சனி காம்பினேஷனில் இருந்தாலும் பெருசாக பாதிக்காது. ஹெல்த்துக்கும் நல்லா இருக்கும், உறவுகளுக்கும் நல்லா இருக்கும். உற்பத்தி சார்ந்த துறைகளில் மீடியமாக போகும், ஒன்றும் கெடுக்காது. அதே நேரத்தில் கலை சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும், உறவுகள் சார்ந்த விஷயங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் யார் அப்படிங்கிறத நீங்கள் கணிச்சு வச்சுக்கணும். நம்மளுடைய பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நமக்கு வந்து என்ன பாவ உபநட்சத்திரமாக எந்த கிரகம் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நமக்கு எது கெட்ட கிரகம்னு உண்மையிலேயே புரியும். அப்போ 8ஆம் பாவம்ங்கிறதும் 12ஆம் பாவங்கிறதுக்கும் லிங்க் வந்தால் கெட்ட கிரகம். அந்த மாதிரி கிரகமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நட்பு போல தெரியும், ஆனால் பகையாகும். உறவு போல தெரியும், மறுபடியும் பிரிவு வந்துடும், அல்லது ஒரு கான்ட்ரவர்சி உருவாகும். இப்போ நம்ம வந்து ஒரு மூளை உழைப்பு சார்ந்த பணிகளை செய்கிறோம்னா அந்த பணிகளில் இந்த செவ்வாய் சனி யாராவது 8ஆம் பாவ லிங்க் இருந்ததுன்னா கொஞ்சம் அந்த பணிகளில் பிளாக் மார்க்கை உருவாக்கிடும், விமர்சனத்தை உருவாக்கும், காம்படிஷனை உருவாக்கும். நமக்கு வந்து ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளை மெய்ப்பிக்க வேண்டியிருக்கும், தேவையில்லாத விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இது மாதிரியான சிக்கலை, கான்ட்ரடிக்ஷனை இந்த செவ்வாய் சனி உருவாக்குது. இப்போ நமக்கு பாரம்பரிய ரீதியாக பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவ அதிபதி சனி, 8ஆம் பாவ அதிபதி செவ்வாய், அப்படியும் கணக்கு எடுத்துக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவ அதிபதி செவ்வாய், 5ஆம் பாவ அதிபதி சனி. ஸோ நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அதனால் பெருசாக பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் நாம் போகிற டெப்தான ஸ்டடி இந்த உபநட்சத்திரங்கள், அதை நீங்கள் பரிசீலனை பண்ணி வெற்றி பெறுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயமஸ். நன்றி, வணக்கம்.